தவேக 2வது ஆண்டு விழா கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தனக்கு எதிராக திமுக முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும் மும்மொழிக் கொள்கை விவகாரம் தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகள் குறித்தும் பேசினார். தவேக தலைவர் விஜயின் முழு பேச்சு விவரத்தை இங்கே பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அரசியல் என்றாலே வேற லெவல் தான்ல. ஏனென்றால் இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை நாம் பார்க்க முடியும். யார் யாரை எதிர்ப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. யார் யாரை ஆதரிப்பார்கள் என்றும் சொல்லவே முடியாது. கணிக்கவே முடியாது. அதனால்தான் அரசியலில் மட்டும் எல்லாரும் ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்: நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படித்தான் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் ஜனநாயக உரிமை என்றும் சொல்வார்கள். ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்தால் அதனை கண்டிப்பாக நல்லவர்கள் எல்லாரும் வரவேற்பார்கள். ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேண்டாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீரென்று வந்துட்டானே, இதுவரை நாம சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனால் இப்போ வந்த இவன் சொல்றதெல்லாம் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதே. அதுவே நமக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறதே. இவனை என்ன பண்ணலாம், எப்படி குளோஸ் பண்ணலாம், எப்படி இவனை குளோஸ் பண்ணுறது என்பதில் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தில கத்துறதா கதறதா என என்ன பண்றதுன்னு தெரியாம வரவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாச்சும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறார்கள் அல்லவா. அந்த மாதிரி இப்படியொரு அரசியல் களத்தில் கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வருகிற எதிர்ப்புகளை எல்லாம் சும்மா லெஃப்ட் கேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு 2ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்துள்ளோம். ஒரு அரசியல் கட்சியின் பெரிய பலமே கட்டமைப்பு தான். ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் விழுதுகளும் வேர்களும் பலமாக இருக்க வேண்டும் அல்லவா. அப்படித்தான் இப்போது நாம் கட்சியை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேல. அது என்னன்னா, நம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்களாம். ஆமா, இளைஞர்கள் தான். அதுக்கு என்ன இப்போ? அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச போது அவர்கள் பின்னாடி இருந்ததும் இளைஞர்கள் தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போதும் அவர்கள் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களால் தான் 1967 1977ஆம் ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அது வரலாறு. இப்போது இன்னொரு கம்ப்ளைண்ட். அது என்னவென்றால், நம் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்களாம். அதேதான் இங்கேயும் சொல்கிறேன். ஏன் வரக்கூடாது? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான் நிறைய பெருசு பெருசா சாதித்து இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம் கட்சியும் எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம் கட்சியை சேர்ந்தவர்களும் எளிமையானவர்களாக தான் இருப்பார்கள். நம்ம கட்சி ஒன்னும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடி எல்லாம் பண்ணையார்கள் தான் கட்சியில் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே உள்டாவா. இப்போ பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள். மக்களோட நலனை பற்றியோ, நாட்டோடைய நலனை பற்றியோ, வளர்ச்சிகளை பற்றியோ, இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் என்று எந்தெந்த வழிகளில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் என்ற இப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ள பண்ணையாளர்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை. இதனை ஜனநாயக முறைப்படி செய்வதற்கு தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறோம். இந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பூத் லெவல் ஏஜென்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த பிஎல்இ அதிகமாக இருக்கும். நம்முடைய தோழர்களை தான் பூத் ஏஜென்ட்களாக நியமிக்கப் போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைத்தது இல்லை என்று. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டினுடைய முதல் பெரிய சக்தியாக, முதன்மை சக்தியாக, பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்று அன்னைக்கு தெரியும். இப்போ ஒரு பிரச்சனை போய்க்கொண்டு இருக்கு. மும்மொழிக் கொள்கை. இத இங்க செயல்படுத்தவில்லை என்றால் கல்விக்காக நிதியை மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுக் கொள்வார்களே, அது மாதிரி கொடுக்க வேண்டியது அவர்களோட உரிமை, வாங்க வேண்டியது இவர்களோட உரிமை. ஆனால் இவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது அதான் நம்ம பாசிசமும் பாயாசமும். அதாங்க நம்ம அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் என்ன பண்றாங்க என்றால், பேசி வைத்துக்கொண்டு 2 பேரும் செட்டிங் செஞ்சு கொண்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாக்களில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுகிறார்கள். இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக் கொள்வாங்களாம். இதை நாம நம்பணுமாம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த 2க்கும் நடுவில நம்ம பசங்க புகுந்து சைலண்டா சம்பவம் செஞ்சுட்டு டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க. டிவிகே பார்ட்டியன் என்று. யார் சார் நீங்க எல்லாம்? எங்க சார் இருக்கீங்க? இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. இதையெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி தெரிய தேவையில்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம ஊரு சுயமரியாதை ஊர். நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனால் சுயமரியாதையையும் மட்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எல்லா மொழிகளையும் மதிப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளியிலும் படிக்கலாம். எந்த மொழி வேணுமோ எப்போ படிக்கணும்னு தோன்றுகிறதோ கத்துக்கலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி முறைக்கு எதிராக மொழிக் கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக எதிர்த்தால் எப்படி ப்ரோ? பொய் பிரசாரங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாமும் உறுதியாக எதிர்ப்போம். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இவ்வாறு விஜய் பேசினார். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.